ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் அமைவதாக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 16:13. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நமக்கு மிகவும் பிரபலியமான ஒரு வசனம். நீர் என்னை காண்கிற தேவன், எல்ரோஹி, தேவன் நம்மை அறிகிற தேவன் என்று பொருள்படும். சரியான பொருள் வேதாகமத்திலிருந்து முடிவு செய்த வேதாசிரியர் இப்படி சொல்கிறார்: தேவன் நம்மை முழுமையாக அறிந்தவர். காண்கிறவர் என்பதை விட உன் உள்ளத்தையும் உன் தேவைகளையும் உன் வாழ்க்கையும் உன் லைஃப் ஹிஸ்டரியை கையில் வச்சிருக்காரு. எப்படி ஒரு எம்ஆர்ஐ பார்க்குற மாதிரியோ ஸ்கேன் பண்ணுற மாதிரியோ எல்லாம் டீட்டெயிலாக அவருக்கு தெரியும். உடைய இன்னர் சிச்சுவேஷன், நீ எப்படி இல்லையா? இந்த ஆகாரை அழைக்கும்னு எப்படி அழைக்கிறாங்க? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கே போகிறாய்? இவ ஆபிரகாம் மூலமாய் அடிமையாக்கப்பட்டு அவளுக்கு வேலைக்காரியாக வைக்கப்பட்டவள் அல்ல. ஆபிரகாம் எகிப்துக்கு போன பொழுது அங்கே அவளுக்கு சாராய்க்கு அடிமையை பெண்ணாக கொடுக்கப்பட்ட ஒரு கைமாறு பொருள். அப்ப நல்லா யோசித்து பாருங்க. இவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, இவளுடைய வாழ்க்கை, இவளுடைய ஜீவியம் இஸ் 100% டோட்டலி டிபெண்டிங் அப்பான் சாராய். சாராளையே சார்ந்தது, 100% அவளே சார்ந்தது. அவதான் அவ இல்லைன்னா அவள் லைஃப்ல வேற ஒரு கொஸ்டின் தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் வீட்டை விட்டு ஓடி வருகிறாள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், பாரங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா நீ எப்படி வந்திருக்கிற, உன் வாழ்க்கை எப்படி கொஞ்சம் திருப்பி பாரு. இன்னைக்கு உட்கார்ந்து முறுமுறுத்துக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லையே, ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நிற்பல. சார், உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டது? தகுதியற்ற உன்னை, ஒன்றுக்கு உதவாத உன்னை. அவைத்தான் எபேசியராக்கியன் அழகா சொல்கிறான். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. இன்னைக்கு நீ பெற்றிருக்க சந்தோஷம், நீ பெற்றிருக்க சமாதானம், நீ நல்லவனால உனக்கு கிடைச்சதில்ல, நீ ரொம்ப அழகானவனால கிடைச்சதில்ல, உன் படிப்பை வச்சு கிடைச்சது கிடையாது, நீ ரொம்ப நீதிமான்றன கிடைச்ச. கிருபையினாலே, பை த கிரேஸ் ஆஃப் காட், தேவ கிருபையினாலே உனக்கு அந்த அழைப்பு கிடைச்சிருக்குது. அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கு அந்த பிரிவிலேஜ் எப்படி கிடைக்கிறது? How she was close to Abraham. எப்படி ஆபிரகாமுக்கு நெருக்கமானாள் என்றால் சாராயின் மூலமாக. சாராளின் த்ரூ சாராளின் மூலமாக நெருக்கப்படுகிறாள். அவளுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது. சில பேர் வாழ்க்கையில உயர்ந்த உடனே தாங்க ஏறி வந்த ஏணியை தூக்கி மிதிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உபா 32 சொல்றாரு, ஊழியத்தில் அவாந்திர வழியிலே யாக்கோ வம்சத்தை கண்டுபிடிக்கிறாரு, அவனை உணர்த்துகிறார், அவனை வழி நடத்துகிறார். 32:13 சொல்லு, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களே அவனை ஏறி வர பண்ணுகிறார். சார், மேல கொண்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், அவன் கொழுத்து நிலம் துளிந்த பொழுது தன்னை ஜெனிப்பித்த கண்மலை அசட்டை பண்ணினான். இதான் இங்க நடக்குது. எப்படி வந்த இல்லையா? அவங்க அடிமை பெண்கள், அவங்களுக்கு சேவை செய்யறவங்க இருக்காங்க. ஆனா இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண். ஆனா இந்த இடத்துல சாராவனை வச்சிருக்கிறா, உன்னை ரொம்ப நம்பி இருக்கிற, வேற அவங்க நல்ல துரோகம் பண்ண மாட்டா. இவன் நம்ம, ஏன்னா இவளுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம தான் இல்லான்னு சொல்லி உன்னை கேரண்டி கொடுத்து உன்னை கூப்பிட்டு வந்த பெண்ணு தான் நீ. ஆனா நீ கொஞ்சம் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஒருவேளை அந்த எஜமாட்டியுடைய கண்டிப்பு இருந்தவுடன் ஓடிட்ட. பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்திருக்குது, சில நெருக்கங்கள் வந்திருக்கிறது. ஏன கேள்வி உன் உள்ளத்துல வருது, நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? என்னால எனக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட நான் இருக்க வேண்டிய இடத்த விட்டுக்கிட்டு ஓடுறோம். ஆண்டோட பதில், நீ போ, திரும்பி போ.
திரும்பி போ. அவர் பேரை வைக்கிறார். அந்த தண்ணீரை பார்த்த உடனே, நீர் என்னை காண்கிற தேவன், அதை விட நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். லார்ட், யூ நோ எவ்ரிதிங் டீடைல்டு. இன்னைக்கு ஆண்டவரும் பக்கத்தில் இருக்கிறாரு. யாரும் என்னை பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? யாரும் அறியலைன்னு நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் ஜனங்களெல்லாம் திரளாய் கூடியிருக்கா. 3 நாள் நான் ஸ்டாப்பிங் பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது முடிஞ்ச உடனே சீக்கிரம் 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 அவனை அனுப்புங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இயேசு சொல்கிறார், நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இப்படியே அனுப்பிவிட்டார், வழியிலே சொந்து போவார்களே, அவளை போஷிக்க வேண்டாமா? இதான் அறிந்தவர், இதான் அறிந்தவர். ஆண்டுடைய அறிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மனுஷர் பார்க்க விதமா இல்லை, அறிந்து இருக்கிறார். என்ன நடக்கும், அடுத்தால என்ன நடக்கும், எந்த இடத்துக்கு போவாங்க? நண்பர்களே, அவர் அறிந்தவர். ஒரு பார்வையற்ற பிறவியிலே பார்வையற்ற ஒரு சவுனுக்கு பார்வை கொடுத்து விட்டு இயேசு ஊருக்கு வெளியே நிற்கிறார். தெரியும் அவருக்கு, இங்கதான் அவன் வருவான், ஊர்ல அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அறிந்தவர். இன்றைக்கு சொல்லுகிறேன், அவர் உன்னை காண்கிற தேவன், உன் எல்லா வாழ்க்கையின் எல்லாம் உன்னை அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு உன் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் மேலே பாரத்தை வைத்து விடு. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கரங்களை நீ ஒப்புக் கொடுக்கிறேன், ஒப்புக் கொடுத்து பாருங்கள். இந்த நாள் ஒரு இனிய நாளை மாறும். ஆமேன், ஆமேன்.